والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العلي العظيم. இன்றைய தியாக திருநாள் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் இங்கு சங்கமிக்க செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அன்பானவர்களே, தியாக திருநாளிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் தியாகம் எத்தனை வகைகள் இருக்கிறது, அந்த தியாகங்களில் உயர்ந்த தியாகம் எது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது என்பதை பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே தெரிகிறது. இந்த உலகத்திலே தியாகங்கள் பல வகையாக இருக்கிறது. முதலாவது வகை பொருள் ரீதியான தியாகம். ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை இந்த தீனுக்காக, நல்ல காரியங்களுக்காக, நல்ல அறங்களுக்காக செலவு செய்வது, அது தியாகத்தினுடைய முதலாவது வகையை சார்ந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய எல்லா செல்வத்தையும் தீனுக்காக வாரி வழங்கினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், மா அன யுகாஃபிஉ அஹதுன் இல்லா அபூபக்கர். இந்த உலகத்திலே தீனுக்காக வாரி வழங்கிய அத்தனை பேருக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன். ஆனால் அபூபக்கர் அவர்கள் வாரி வழங்கிய அந்த தியாகத்திற்கு என்னால் எந்த கைமாறும் செய்ய முடியவில்லை. அவர் செலவு செய்த தியாகத்திற்கு அல்லாஹ்வே கூலி கொடுப்பான் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொருளாதார தியாகத்திலே எல்லோரையும் விட விஞ்சி நிற்கிறார்கள். இரண்டாவது வகையான தியாகம் நம்முடைய நேரங்களை அர்ப்பணிப்பது, நம்முடைய நேரங்களை தியாகம் செய்வது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுடைய பொன்மொழிகளை, ஹதீஸ்களை கேட்பதற்காக தன்னுடைய ஏராளமான நேரங்களை தியாகம் செய்து அர்ப்பணித்து இன்றைக்கு ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே முதலிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மனனம் செய்த ஏராளமான 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை யாருமே மனனம் செய்யவில்லை. அப்படியானால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த தீனை கற்றுக்கொள்வதற்காக நேரத்தை எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள். இது இரண்டாவது வகையான தியாகம். மூன்றாவது வகையான தியாகம் அத்தல்ஹியத்து பில் மன்சப், தன் அந்தஸ்தையே தியாகம் செய்வது. தான் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தனக்கு இருந்தும், ஒரு அதிகாரம் தனக்கு இருந்தும் கூட அதை பொருட்படுத்தாமல் தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வது, இதுவும் தியாகத்தினுடைய மூன்றாவது வகையான தியாகம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவினுடைய மிக செல்வ சீமாட்டியான குடும்பத்திலே பிறந்தவர்கள், மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்கள். இஸ்லாத்திலே இணைகிறார்கள். நபி அவர்கள் 12 மனிதர்களோடு மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். தான் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ற கௌரவம் பார்க்காமல் மதீனாவினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய கதவுகளையும் தட்டி தட்டி ஏக இறைவனை பற்றி சொன்னார்கள். 3 மாதங்களில் 83 நபர்கள் மக்காவிற்கு அழைத்து வந்து நபியினுடைய கரம் பற்றி இஸ்லாத்திலே இணைய வைத்தார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் மிகப்பெரிய அந்த செல்வ வளம் தன்னிடத்தில் இருக்கிறது என்கிற அந்தஸ்தை தீனை வளர்ப்பதற்காக, மார்க்கத்தை சொல்லுவதற்காக அங்கே தியாகம் செய்து அர்ப்பணித்து அவர்கள் அங்கே தன்னுடைய அந்தஸ்தை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இது மூன்றாவது வகையான தியாகம். நான்காவது வகையான தியாகம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது. அன்னை நாட்டை விட்டுவிட்டு எண்ணெய் நாட்டிலே சென்று எத்தனை பேர் குடும்பத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு வகையான தியாகம் தான். இது தியாகத்திலே நான்காவது வகையான தியாகம்.
பெற்றோர்களை பிரிந்து, மனைவி மக்களை பிரிந்து, உற்றார்களை பிரிந்து, உறவினர்களை பிரிந்து, எல்லாரையும் பிரிந்து ஒரு அர்ப்பணிப்போடு அங்கு சென்று நாம் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருக்கிறோம். இது 4வது வகையான தியாகம். 5வது வகையான தியாகம் என்ன தெரியுமா? குழந்தைகளை தியாகம் செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ரப்புக்காக தன் மகனையே அங்கு குர்பானி கொடுத்தார்கள். இது 5வது வகையான தியாகம். இந்த 5ஐயும் விட 6வதாக ஒரு வகை இருக்கிறது. தன்னையே அர்ப்பணிப்பது, தன்னையே குர்பானி கொடுப்பது. இறைவனுக்காக, இரசூலுக்காக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தன் உயிரையே கொடுப்பது. அத்தௌஹீயத்து பின்னஃப்ஸ் அரபியிலே சொல்லப்படுகிறது. இது 6வது வகையான தியாகம். இந்த வகையைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. முஃமின்கள் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தீனுக்காக இழந்து சுவனத்திற்கு பகரமாக, அந்த அர்ப்பணிப்பிற்கு பகரமாக, அந்த தியாகத்திற்கு பகரமாக உயிரையும் அவர்களுடைய பொருட்களையும் இங்கு அர்ப்பணம் செய்து மறுமையிலே அதற்காக சுவனத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். உஹது போருக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஜுமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால் ஊனமான சஹாபி போருக்காக தயாராகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள் சொல்கிறார்கள், நீங்கள் போருக்கு செல்ல வேண்டாம். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த தந்தை சொன்ன வார்த்தை, வல்லாஹி லா அர்ஜு அன் அத்தஅ பி அரஜதி ஃபில் ஜன்னah. என் ஊனத்தை காரணம் காட்டி நான் சுவனத்திற்கு செல்வதை விட்டு என்னை தடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் என்னுடைய உடல் ஊனமான இந்த காலோடு, நொண்டி காலோடு சுவனத்திலே நடப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, உஹதிலே கலந்து கொண்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள், தன் உயிரையே இந்த தீனுக்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்று வரலாறிலே வருகிறது. தியாகம் 6 வகையாக இருக்கிறது. இந்த 6 வகையிலே 6வது வகையான இந்த பொருள் ரீதியான, உயிர் ரீதியான 2 தியாகமும் எல்லா வகையான 5 தியாகங்களையும் விட இந்த 6வது வகையான தியாகம் முதலிடத்திலே இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அதைத்தான் விரும்புகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இந்த 6 வகையான தியாகங்களும் இருந்தது. பொருளை தியாகம் செய்தார்கள், காசு பணங்களை தியாகம் செய்தார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தார்கள். அதே போன்று தன் அந்தஸ்தை மக்காவாசிகளுக்காக, அந்த தன் சார்ந்திருந்த சமூகத்திற்காக தான் மிகப்பெரிய நபி என்பதை விட்டுக் கொடுத்து அவர்களிடத்தில் இறங்கி சென்று தீனை பற்றி சொன்னார்கள். குழந்தையை அர்ப்பணித்தார்கள். கடைசியாக தன் ரப்புக்காக எல்லா காரியங்களையும் செய்தார்கள். இந்த 6 வகையான தியாகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. எனவேதான் ஆண்டுதோறும் அந்த இப்ராஹிம் அவர்களை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பலஸ்தீன மக்களும் இதே சுவனத்தை விரும்பித்தான் அங்கே தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அங்கே அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தியாகங்களில் 6வது வகையான தியாகமாக, மிக உயர்ந்த தியாகமாக இருக்கக்கூடிய அந்த தியாகத்தை அவர்கள் உணர்ந்து இந்த தீனை காப்பாற்றுவதற்காக, மார்க்கத்திற்காக தங்களுடைய பொருளாதாரங்களையும் தங்களுடைய உயிர்களையும் அங்கே தியாகம் செய்து முதல் வகையான தியாகத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொருள் ரீதியான, உயிர் ரீதியான தியாகத்தை விரும்புகிறான் என்பதை புரிந்து நாம் செயல்படுகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கு வழங்க வேண்டும். இந்த 6 வகையான தியாகங்களில் நம்மிடத்திலே எத்தனை வகையான தியாகங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைவன் விரும்புகிற மிகச்சிறந்த தியாகம் என்று சொல்கிற அந்த தியாகத்தை நாமும் நம்முடைய சந்ததிகளும் கடைபிடித்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.